ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு இரும்பு தோசைக்கல்லை எப்படி பழக்கிறதுன்றதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த இரும்பு தோசைக்கல்லை இதோட ரேட்டு 3000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம போனப்போ ஆஃபரில் இருந்துச்சு. ஆஃபரில் 2199 அப்படின்ற ரேட்டில் தான் நம்ம இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த தோசைக்கல் 28 சென்டிமீட்டர் சைஸில் உள்ள தோசைக்கல், நல்ல இரும்பு அடிகனமான பாத்திரம். இதை எடுத்த உடனே அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்துச்சு. நான் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல்லில் நான் தோசை செஞ்சதில்லை. நான் நான்ஸ்டிக் தான் வாங்குவேன், அப்பப்போ வாங்குவேன். அதில் அந்த கோட்டிங்லாம் வெளியில் வர வர அந்த தோசைக்கல்லை தூக்கி போட்டு வேறு வாங்கிட்டு இருந்தேன். இப்போ தான் வாங்கியிருக்கோம். இது நிஜமாலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. இதை வாங்கி வெளியே எடுக்கும்போது நல்லா வெயிட்டு, சரியான வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியல. இந்த ஹேண்டில் இருக்குல்ல, புடி, இந்த புடிக்கு ஏற்கனவே ஒரு கவர் அந்த கடையிலே கொடுத்தாங்க. நாங்கள் அங்கேயே அவங்கக்கிட்டே கொடுத்து போட்டுட்டு வந்துட்டோம். இதை வேணும்னு நம்ம அவுத்தும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், ஈஸியாக இருக்கும். நம்ம அதுக்காக தான் இந்த கவர் கொடுத்துருக்காங்க. இதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தோசைக்கல் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சும்மா சாதாரண தண்ணியில் இதை ஊற்றி லைட்டாக இதை அப்படியே கையாலேயே நல்லா இதை நான் கழுவி எடுத்துக்க போகிறேன். கழுவி எடுத்துகிட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க. அப்படியே இந்த தோசைக்கல்லில் இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றுனதுக்கப்புறமாவும் கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால இந்த தண்ணி போகிறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டேன். டிஷ்யூ பேப்பரில் இது பண்ணும்போது டிஷ்யூ பேப்பரில் இந்த தண்ணியெலாம் டக்குன்னு வேகமாக உறிஞ்சிரும். நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இது சுத்தமாயிடும். அதுக்காக இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நான் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து தோல் உரித்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து ஒரு உரமாக வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம இப்போ இந்த தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். தோசைக்கல்லில் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்தை அது மாதிரி ஒரே இடத்துல வதக்காமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி சுற்றி எல்லா பக்கமும், இந்த பக்கம் அந்த ஓரம் இந்த ஓரம்னு எல்லா ஓரமும் படுற மாதிரி நல்லா தள்ளி தள்ளி அப்படியே நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி வந்தீங்கன்னா நல்லா இது சூப்பராக ஒரு நிறம் மாதிரி வந்துடும். நிறம் மாதிரி இப்படி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயத்தை தூக்கி போட்டுடலாம். போட்டு இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து லைட்டாக இந்த மேலே இருக்கிற தூசியை மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு முட்டை ஊற்றி பார்க்கலாம், எப்படி வருதுன்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு திரும்பவும் நான் 1 இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாக விடுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு முட்டை சேர்க்க போகிறேன். அந்த முட்டையை அப்படியே டைரெக்டாக இதில் உடச்சி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், முட்டை எந்த அளவுக்கு திரும்பி வருதா என்னன்னு பார்ப்போம். முட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வரல, கொஞ்சம் ஒட்டி ஒட்டி தான் வந்துச்சு, கொஞ்சம் பிஞ்சும் வந்துச்சு. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் மட்டும் தான் போட்டிருந்தோம், நெக்ஸ்ட்டு முட்டை போட்டிருக்கோம். ஆனால் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி வரல, கொஞ்சம் அப்படி இப்படி தான் வந்துச்சு. ஆனாலும் இந்த முட்டை, இதுக்கு முன்னாடி வச்சுருந்த வெங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம தூக்கி போட்டுருணும். பாருங்கள், முட்டை ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு இதை அப்படியே லைட்டாக நான் இந்த மாதிரி நல்லா லைட்டாக அப்படியே இழுத்து விட்றேன். இது நல்லா போகுது, இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது. இது போனதுக்கப்புறமா திரும்பவும் இதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தோசை கரண்டி சின்னதாக ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு இந்த தோசையும் நம்ம சாப்பிட போகிறதில்ல, இதுவுமே வேஸ்ட்டு தான். நல்லா இதை சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதுக்குள்ளே தாராளமாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வேக வச்சுக்கிறேன். நல்லா இது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தோசை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே தோசை ரெடியாகி வந்துடும். பாருங்கள், தோசை பிய்யாமல் வந்துருச்சு. லைட்டாக மட்டும் ஒரு சைடில் ஒட்டி இருந்துச்சு, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. தோசை வந்துருச்சானா இங்கே பாருங்கள். சரி, திரும்பவும் ஒரு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டு தான், இந்த தோசைலாம் நம்ம சாப்பிட போகிறதில்ல, இந்த தோசையும் நம்ம சாப்பிட போகிறதில்ல. இதில் மொத்தத்தில் நம்ம 4 இது செஞ்சோம். அந்த 4மே நம்ம கீழே தான் போட போகிறோம். நான் அதுக்காக இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கலாம். திரும்ப ஒரு வாட்டி சுற்றிட்டு திரும்பவும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு சின்ன தோசை தானே ஊற்றணும், ட்ரை பண்ணோம், வந்துச்சு. இப்போ பெரிய தோசை ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தோசை ஊற்றிருக்கேன். சுற்றி எண்ணெயும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நான் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் இந்த தோசை நல்லா வெந்து வந்துச்சு. வெந்து வந்த உடனே இதை அப்படியே நான் எடுத்தேன். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. நம்மளோட
தோசைக்கல்லும் சூப்பராக தயாராகிடுச்சு. நல்லா பழக்கியாச்சு. அவ்வளோதான், போதும். இதுக்கு மேலே வந்து நம்ம திரும்ப திரும்ப தோசையை ஊற்றி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி 2 தோசை, 1 முட்டை, கொஞ்சம் வெங்காயம், இது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அடுத்து நான் சுட்ட தோசையில் 2 தோசை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக வருது தோசை. நல்லா மெலிசாவும் மொறுமொறுன்னு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இதில் வந்து மாவு அதிகமாக சேர்த்ததுனால உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியுது. நீங்கள் சின்னதாக சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹோட்டலில் வாங்குகிற தோசை மாதிரியே இருக்குது. அதனால நீங்கள் இந்த மாதிரி பிராண்டில் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த வினோத் ப்ராடக்ட்டில் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் எங்கே கேட்டாலும் இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவைலபிள் தான். கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து இந்த இரும்பு பாத்திரத்தில் செய்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பழக்குனிங்கன்னா போதும். சூப்பராக ஈஸியாக பழகி வந்துடுது. இதுக்கப்புறம் நான் வந்து சூப்பராக 2-3 தோசை செஞ்சு என் பாப்பாவுக்கு, நான், என் ஹஸ்பண்ட் எல்லாருமே நாங்கள் இதில் தான் தோசை சுட்டு இன்றைக்கி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.